ஹலோ கோடர்ஸ், நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோக்குமே GitHubல வந்து கோட் அவைலபிளா இருக்கு. எனக்கு நிறைய queries வந்துச்சு. எப்படி வந்து Firebase வீடியோ ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, எப்படி கோட் வந்து புல் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். Firebase பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளேலிஸ்ட் வந்து வச்சிருக்கோம். எப்படி React யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லயும் பார்த்தீங்கன்னா, டைட்டில் வந்து கிளியரா குடுத்துருக்கோம். என்ன வந்து அந்த அந்த பர்ட்டிகுலர் வீடியோல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இத ரெஃபர் பண்ணிக்கலாம். இத ரெஃபர் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு கோட் பேஸ் வேணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 10த் வீடியோல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து 10த் வீடியோ இருக்கு. React கஸ்டம் சைன் அப் ஹூக் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து இருக்கு. ஸோ நீங்க இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கோட் பேஸ் வந்து தேவை. ஸோ கோட் பேஸ் நீங்க எடுக்கிறதுக்கு இப்ப GitHub நான் இந்த நம்ம GitHub URL வந்து சேனல்ல வந்து லிங்க்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ Firebaseல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா React Firebase அப்படின்னு இந்த ரெப்போசிட்டரி இருக்கு. இந்த ரெப்போசிட்டரிக்குள்ள போனீங்கன்னா இங்க வந்து கம்ப்ளீட்டா இப்போ மாஸ்டர் இந்த 10th வீடியோக்கான உங்களுக்கு கோட் வந்து தேவை அப்படின்னா வீடியோ 10 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து கோட வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ டவுன்லோட் ஜிப் இருக்கு. நான் டவுன்லோட் ஜிப் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் என்னோட சிஸ்டம்ல இருக்க வீடியோஸ்ன்ற பாத்ல போயிட்டு இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ என்னோட ஜிப் வந்து அங்க சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ஜிப் ஓபன் பண்ணிட்டு ஸோ வீடியோஸ்ல இருக்கு. நான் வீடியோஸ்ல போயிட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்து அதே பாத்துல தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஸோ இப்போ கோட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே நான் இந்த கோட் வந்து இனி விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோடை எடுத்து நான் drag drop பண்ணிக்கிறேங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த பாத்ல வந்து இருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே GitHubல போடுறப்போ npm மாடியூல்ஸ் எதுவுமே அதில் அப்டேட் ஆயிருக்காது. ஸோ நான் கரெக்டான பாத்தில் போயிட்டு இதில் டைரக்டரியில் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த பாத்துக்குள்ளே போகணும். React Firebase வீடியோ 10 அப்படின்ற பாத்துக்குள்ளே போகணும். போயிட்டு ஸோ இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். npm install அப்படின்ற கமாண்ட் வந்து ரன் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. உங்க நெட்வொர்க் பேண்ட்வித் பொறுத்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 ஆர் 2 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நோடு எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே நான் npm ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இனிஷியலாக லான்ச் பண்ணோன்னே எனக்கு பிளாங்க் ஸ்க்ரீன் தான் இருக்கு. இது என்ன எரர் அப்படின்னு பார்க்குறக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிட்டு கன்சோல் போனீங்கன்னா ப்ராஜெக்ட் ஐடி நாட் ப்ரொவைடட் இன் Firebase அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஐடி வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இப்போ ப்ராஜெக்ட்ல போனீங்கன்னா இங்கே சோர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். சோர்ஸில் Firebase அப்படின்னு இருக்கு. இதுக்குள்ள config.js வந்து இருக்கு. config.jsல இங்கனக்குள்ள வந்து நமக்கு நம்ம Firebaseோட டீடைல்ஸ் வந்து இருக்கணும். நான் இங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். add your config details here அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க எப்படி config ஆட் பண்ணணும்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா நீங்க உங்களுக்குன்னு ஒரு Firebase ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. அது மேண்டேட்டரி. ஸோ அந்த ப்ராஜெக்ட் குள்ள போயிட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்க நீங்க ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா SDK செட்டப் அண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கு. இந்த கான்ஃபிக் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து நமக்கு API கீ எல்லாமே இருக்கும். இது நீங்க கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்கான டீடைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்க கோட்ல இங்க கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து லான்ச் ஆகும். இப்போ வந்து கம்ப்ளீட் கோட் பேஸ் வந்து உங்க சிஸ்டம்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து இப்போ நீங்க 10th வீடியோ வாட்ச் பண்ணணும் அப்படின்னா 10th வீடியோல நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த கோட் பேஸ் எடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். இதுல இந்த செட்டப்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். பட் இந்த ஸ்டெப்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல திரும்ப காப்பி பண்றேன். அது பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.